நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. மக்களே பார்த்து போயிட்டு ரெண்டே நாள்ல திரும்பி வாமா. உன்னை அம்மா எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏய் எப்பா கல்யாணம் முடிஞ்ச பாதி நாள் இங்கதானே இருக்கா? மாப்பிள்ள என் தங்கச்சி எவ்வளவு வருத்தப்படுறான்னு பாருங்க மாப்பிள்ள. இன்னும் 2 நாள் எங்க வீட்டுல இருந்துட்டு போகலாம்ல மாப்பிள்ள. எனக்கும் இருக்கணும் தான் மச்சான் ஆசை. ஆனா ஆபீஸ்ல முக்கியமான வேலையெல்லாம் இருக்குல்ல. அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை மச்சான். அவங்களால வேலை வெட்டிலாம் பார்க்க முடியாது, சமைக்க முடியாது. அதுக்காக அர்ஜென்டா ராதியாவை கூட்டிட்டு போறேன். அம்மா அண்ணே நான் போயிட்டு வரேன். என்னடா இது இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு போற மாதிரில ஓவரா ஆக்சன் கட்டிக்கிட்டு இருக்கா. மாமியார் வீட்டுக்கு போனா மாங்கு மாங்கு மாங்குன்னு வேலை பார்க்கணும். அதுவே இங்க இருந்து நல்லா படுத்த படுக்கையிலேயே நல்லா சோத்த திங்கலாம்ல. அதுக்கு தேன் இங்க இருக்கணும் துடிக்கிறா. தங்கச்சி பார்த்து போயிட்டு வாமா. மச்சான் பைக் எங்க மச்சான்? தெருமுக்குள்ள நிப்பாட்டி வச்சிருக்கேன் மச்சான், போய் எடுத்துட்டு போகணும். அண்ணே நான் போயிட்டு வரேனே. தங்கச்சி அழுகாத தங்கச்சி, நீ அழுத அண்ணனுக்கு அழுக வரும். அழுகாத தங்கச்சி அழுகாத. அம்மாடி மக்கா, நீ அழுத அம்மாவுக்கு மனசு தாங்க மாட்டேங்குதேம்மா. நீ உன் மாமியார் வீட்டுக்கு போக வேணாம். இங்க இருந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து போ. என் மாமியாருக்கும் என் புருஷனுக்கும் பைத்தியம் கீத்தியம் புடிச்சு போச்சா? பொண்ணுங்க கல்யாணம் ஆனா புருஷன் வீட்டுல தானே இருக்கணும். அதை விட்டு புட்டு பிறந்த வீட்லயே இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே என் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்க நீ. ஆமாவா என் பையன் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்க. இத பார்த்து பார்த்து எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. அண்ணே நீனும் அம்மாவும் என்னைய இங்க இருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அண்ணி என்னைய மாமியார் வீட்டுக்கு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு என் மேல பாசமே இல்ல அண்ணே. அம்மாடி ராதிகா, என்ன இருந்தாலும் நீ என் கூட பிறந்தவமா. உன் மேல எனக்கு பாசம் அதிகம். அவ நேத்து என்னைய கல்யாணம் முடிச்சவ, அவளுக்கு எப்படிமா பாசம் இருக்கும்? யோ மனுஷா அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுட்டாரே. நேத்து வரைக்கும் என் தங்கச்சி இங்கேயே இருக்கா, புருஷ வீட்டுக்கு போகவே மாட்டான்னு ஒப்பாரி வச்சாரு. இப்ப புருஷ வீட்டுக்கு போறேன்னு சொல்லவும் அப்படியே ஏன் மேல பிளேட்டை மாத்தி போடுறாரு. யோ நெட்டையா, நீ சரியான ஆளுதாயா. ராதிகா எனக்கு வேற ஆபீஸ்க்கு லேட் ஆகிருச்சு, சீக்கிரம் வாமா. மாப்பிள சத்த நேரம் இருந்து மாப்பிள, என் மையனும் என் மகளும் பாசமலைய பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேற டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எத்தே பாசமலையெல்லாம் அப்புறமாட்டி பொழிய சொல்லுங்க தே. அண்ணனுக்கு வேற ஆபீஸ்க்கு லேட் ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஃபர்ஸ்ட் உங்க மகளை அனுப்பி வைங்க. ஏன் மருமகளே இப்படி வெடுன்னு இருக்க? அதான் என் மகன் கிளம்பிட்டால, இனிமே நீ சந்தோஷமா இருக்கலாம். நீ நினைச்ச நேரம் சமைக்கலாம், நினைச்ச நேரம் தூங்கலாம், நினைச்ச நேரம் ஆடலாம் பாடலாம். நீ நினைச்சது நடந்துருச்சுல. ஏத்தே என் மேல ஏத்தே கோபத்தை காட்டுறீங்க. நானா உங்க மகளை மாமியார் வீட்டுக்கு போன்னு சொன்னேன். அவங்க புருஷனே வந்து கூட்டிட்டு போறாங்க. என்னமோ அங்க உள்ள கோபத்தை ஏன் வேலை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு சத்தம் போடுறீங்க? நான் தானே ராதிகாவை கூட்டிட்டு போறேன். சின்ன பொண்ணு தங்கச்சிக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லத்தே. அண்ணே போயிட்டு வரேனே. தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட ஜாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாக்கையிலும் ஈரம் இருக்கு. ஏ எப்பா இவங்களோட பாச மலர நம்மளால பார்க்க முடியலையே. இந்த செல்ல பார்த்தாலே நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. மிளகாய் பஜ்ஜியே ஜீனில தொட்டு சாப்பிட்டா ருசியா இருக்குமா? இந்த செல்லுல புதுசா விதவிதமா சொல்லி கொடுக்கறாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் செல்ல பேச்சமிட்டே இருக்கா. இவளுக்கு வந்த வாழ்வா. போறந்த வீட்ல குடிக்க கஞ்சிக்கு கூட வழி இல்லாம கிடந்தவளுக்கு பிளானி என்ன, ஏசி என்ன, செல்லு போன் என்ன. காட்டி எந்த நேரம் பார்த்தாலும் படுக்கையிலேயே கிடந்துட்டு செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கியே. வேற வேலை வெட்டியே இல்லையா உனக்கு? வந்துருச்சு என் மாமியார். செத்த நேரம் நான் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காதே. சொல்லுங்க தே. என்னத்த சொல்ல, காலையிலேயே இப்படி படுத்து கிடந்தா சோறு தண்ணி ஆக்க வேணாமா? இந்த செல்போன்ல இருந்து சோறு தண்ணி வந்துருமா? போய் வேலை வெட்டிய பாருடி. அத்தே அது வந்து நான் காலையிலேயே சமைச்சிட்டேன் தே. என்னது காலையிலேயே சமைச்சியா? என்ன சமைச்ச? புளிச்சோறும் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிருக்கேன் தே. ஆமா எப்ப பார்த்தாலும் புளிச்சோறு, தயிர் சோறு, தக்காளி சோறு, கலவை சோறா செஞ்சு வை. ஏசான காலத்துல இதெல்லாம் திங்கலாம் மாட்டி. நீ குமரி எழுத்துனாலும் சமைச்சிரு. எனக்கு இழுத்துக்கிறோம். நானும் இழுத்துக்கிட்டு போய் சேர்ந்துறேன்னு பார்த்தா எங்க இதா கண்ட மாதிரில இருந்துகிட்டு நம்மளை இம்சப்படுத்திக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன? மாடியில துணியை காய போட்டிருந்தது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நல்லா பேயட்டும் தே. அடியா இன்னும் 2 வாளி நிறைய துணியை ஊற வச்சிருக்கேன்.
இந்த கிளடியை போட்டு தரனாதே சரியா வரும். என்னம்மா மறச்சு பாத்துக்கிட்டு போறா? கண்ணிலே எரிச்சுமா ஓளையிருக்கு. என்ன கத்திரிக்காய் குழம்பு என்ன டேஸ்டா இருக்கு. வாய்க்குள்ள வச்சோம்னா வழுக்கு வழுக்கு வழுக்குன்னு உள்ளக போகுது. ஆரிரோ இது ஆரிரோ இது தாயின் தாலாட்டு. இந்த பூமியில் இந்த உலகத்தில் நீ இருந்தது பாராட்டு. ராதிகா இல்லாத வீடு வெறும் வீடு. எத்தே என்னதே காலையில இருந்து அழுகு மூஞ்சி மாதிரி உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடைக்கீங்க. காலையிலயும் இட்லியும் தக்காளி சட்னியும் கொடுத்தேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி புட்டீங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கேன் தே, வந்து சாப்பிடுங்க. எனக்கு வேணாம் மருமகளே, எனக்கு பசிக்கவே இல்ல. நீனே சாப்பிடு. தே உங்களுக்கு 16 வயசு குமரின்னு நினைப்பாத்தே, 60 வயசு கிளவித்தே, உங்களுக்கு சுகர் பிரஷர் எல்லாம் இருக்கு. சாப்பிடாம இருந்தீங்கன்னா மயக்கப்பட்டு விழுந்துருவியத்தே, சாப்பிடுங்க வந்து. மருமகளே, எனக்கு துக்கம் தொண்டை அடைக்குது. ஏத்தே என்னத்தை சொல்றீங்க? ஏன் தொண்டை அடைக்குது? எதுவும் எனக்கு தெரியாம சாப்பிட்டு புட்டியலா? மருமகளே, என் மக மாமியார் வீட்டுக்கு போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை மருமகளே. என் கண்ணு பூரா என் மகளை தேடுது. ஏ அம்புட்டு பாசமா இருந்தா நீங்களும் ராதிகா வீட்டுக்கே போயிருக்கலாம்ல தே, ஒரு மாசம் இருந்து தங்கி இருந்துட்டு வரலாம்ல. நான் அவ வீட்டுக்கு போனா என்னைய வேலைக்காரி மாதிரில நடத்துவா. என்னைய ரெஸ்ட் எடுக்கவே விட மாட்டா. அம்மா நீ செய்யற குளிப்பணியாரம் ரொம்ப நல்லா இருக்குமா, செஞ்சுதாமா அப்படின்னு என்னை போட்டு பாடா படுத்துவா. அதுக்கு பயந்து தான் நான் அங்க போக மாட்டேன். எப்படி மருமகளே உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் அங்க போய் இருக்கிறது? நீங்க என்னையவே தேடிக்கிட்டு கிடப்பீங்கல்ல, அதனாலே போகாம இருக்கேன். பரவாயில்ல தே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க வேணா ஒரு மாசம் போய் இருந்துட்டு வாங்களேன் ராதிகா வீட்டுல. என் மருமகாரி தெளிவுதே என்னைய பிளான் பண்ணி அவ வீட்டுக்கு அனுப்ப பாக்குறா. நான் அங்க போயிட்டா இவ சந்தோஷமா இங்க இருக்கலாம்ல, நான் போக மாட்டேனே. என்ன டேஸ்ட் என்ன டேஸ்ட். நல்லெண்ணெயில வதக்கி வச்ச கத்திரிக்காய் குழம்பு அப்படி இருக்கு. சோறு உள்ளக்க போறதே தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து செம்ம டேஸ்டா வந்திருக்கே. ஏத்தே இன்னைக்குன்னு பார்த்து குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்குதே, 2 வாய் சாப்பிடுங்க. ஏனா மருமகளே, நான் அப்புறமாட்டி சாப்பிடுறேன். என் மக ராதிகாவுக்கு என்ன கத்திரிக்காய் குழம்புனா அம்புட்டு இஷ்டம். ஒரு பானை சோத்தையும் வலிச்சு வலிச்சு சாப்பிடுவா. என் மக அங்க போய் என்ன கஷ்டப்படுறாளோ தெரியலையே. ஏத்தே ராதிகாவை பத்தி நினைச்சே உங்க உடம்ப கெடுத்துக்கிறாது ஏத்தே. ராதிகா அங்க நல்லா தான் இருப்பா. நீங்க வந்து சாப்பிடுங்க தே. அனியம்மா, அனியம்மா. சொல்லு வெள்ளத்தாயி. வேலையா இருக்கியா? இல்ல, சும்மாதே உட்கார்ந்து இருக்கேன். அப்பா வெளியில வாவே, மரத்தடியில உட்கார்ந்து பேசுவோம். இந்த வாரே வெள்ளத்தாயி. மருமகளே, நான் செத்த மரத்தடியில உட்கார்ந்து பேசிட்டு வரேன் மருமகளே. சரி தே. என் மாமியாரோட கூட்டாளி வந்துட்டாங்களா? விடிய விடிய என்னமே பேச வேண்டியதே. அப்படி என்னத்ததே பேசுவாங்களோ. என்ன முனியம்மா, மூஞ்சியா வாடி போய் கிடக்கு. ஏன் இப்படி இருக்க? என்னத்த சொல்ல வெள்ளத்தாயி. என் மக அவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. போனதுல இருந்து மனசே சரியில்லை. என்ன சொல்ற முனியம்மா, உன் மக புருஷ வீட்டுக்கு போயிட்டாளா? அதே வீடு அமைதியா இருக்கும். அவ இருந்த கலகலகலகலன்னு இருக்கும். ஆமா வெள்ளத்தாயி, என் மக கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் சுத்தி சுத்தி அம்மா அம்மான்னு பின்னாடியே தெரியுவா. இப்ப அவ தெரியாதது மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் திடீர்னு உன் மக மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போனா? ஏன் இன்னும் ஒரு 2 மாசம் இங்க இருந்துட்டு போக வேண்டியதானே? ஆமா, அவளுக்கு இங்க இருக்க ஆசைவே. அவ மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா, அதே மருமையை வந்து கூட்டிட்டு போறாங்க. ஓ அப்படியா? ராதிகாவோட மாமியாருக்கு ரொம்ப முடியலையாக்கு, அதான் கூட்டிட்டு போறாங்களோ? அட நீ வேற வெள்ளத்தாயி. என் மகளோட மாமியார் நடிப்புக்காரி. அவ நல்லா திங்கு திங்குன்னு தானே இருக்கா. என் மக இங்க இருந்தா அவ தானே எல்லா வீட்டு வேலையும் சமையல் வேலையும் பார்க்கணும். அதான் பிளான போட்டு மருமையன்ட்ட சொல்லி கூட்டிட்டு வர சொல்லி இருக்கா. நான் அவ கூப்பிட்டா அனுப்புவேனா, மருமையன் கூப்பிட்டு அனுப்புவேன். இப்ப உள்ள மாமியார் காரிகள்லாம் நடிப்பால நடிக்கிறாளுக, நம்மளுக்கு நடிக்க தெரியாம இருக்கும். எனக்கு என்னமோ உன் மகளே உன் மருமகனையே அனுப்பி வச்சிருப்பாளோன்னு தோணுது. உன் மகளுக்கு மருமகளுக்குன்னே ஒத்து வராதுன்னு சொல்லியிருக்கீல. எனக்கு இப்பதான் புரியுது வெள்ளத்தாயி. என் மருமகளும் செஞ்சாலும் செஞ்சு இருப்பா. என் மக இந்த வீட்டுல இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல இல்ல. இந்த ராதிகா குட்டி அழகா இந்த வீட்டுல சவனேன்ல இருந்தா, இருக்கிறத தின்னுக்கிட்டு 4 வீட்டுல பேசிக்கிட்டு நல்ல கலகலகலன்னு இருந்திருந்தா. இப்ப வெறுசோடி போய் இருக்குவா வீடு. இன்னமும் பாடு பேசுறது முடியலையா? அப்படி என்னத்தான் பேசுறாங்க? இங்க பாரு முனியம்மா, உன் வீட்டு மருமக மட்டும் இல்ல, ஊர்ல உள்ள எல்லா மருமகளும் அவ நாத்தனார்காரி இருக்க கூடாதுன்னு தான் நினைப்பாருங்க, வெனகாரிங்க. அதான் நான் பார்த்தேன். என்னைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா? அவ புருஷ வீட்டுக்கு போனதுக்கு இந்த கிளடி ஏன் இப்படி கத்திக்கிட்டு கிடக்கு? வேணும்னா உன் வீட்டுல கூட்டிட்டு போய் என் நாத்தனார வச்சுக்க.
இந்த வெள்ளத்தாய் பெரியம்மா இருக்காங்களே, என் மாமியாரு செவனேன்னு இருந்தாலும் என்னைய பத்தி ஒண்ணுக்கு ரெண்டா புறம் சொல்லி என்னைய கெட்டவள ஆக்கி விட்டுருவாங்க போல இருக்கே. ஆமா வெள்ளத்தாயி, என் மகளுக்கு அவ மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு இஷ்டமே இல்ல. ஒரு 3 மாசம் இங்க தங்கி இருந்துட்டு போலாமே இருந்தா என் மருமகனை மல்லு கட்டி அனுப்பி வச்சா. அந்த காலத்துல மாமியார் ஆட்சிதே ஒரு குடும்பத்துல நடந்துச்சு. ஆனா இந்த காலத்துல மருமக ஆட்சி தானே நடக்குது. ஏன் முனியம்மா, உன் மக ஊருக்கு போறப்ப போகாத, இங்க ஒரு 3 மாசம் தங்கி இருந்துட்டு போன்னு சொல்ல வேண்டியதானே? உன் வாயில என்ன குளக்கட்டையா வச்சு இருந்தா? ஏன் வெள்ளத்தாயி, நான் சொல்லாம இருப்பனா? நான் சொல்லத்தையும் செஞ்சேன். என் மருமையனும் என் மருமகளும் என்னை பேச விடாம அவங்களே ஒரு முடிவு கட்டிக்கிட்டாங்க. என் மகன் என்னை விட்டு போயிட்டா. எனக்கு இந்த வீட்ல மதிப்பு மரியாதையே இல்ல. நான் ஒரு டம்மி பீஸா தானே இங்க இருக்கேன். இங்க பாரு முனியம்மா, என்ன நீ இப்படி இருக்க? முன்னாடிதான் எனக்கு புத்திமதி சொல்லுவா, மாமியார்னா இப்படிதான் இருக்கணும்னு. ஆனா நீ இப்ப உன் மருமகளுக்கு அடங்கில போய்கிட்டு இருக்க. இப்படிலாம் இருக்காத முனியம்மா. இப்படிலாம் இருந்தா உன் மருமக உன் தலையில முளக அரைச்சிட்டு போயிருவா. ரெண்டு கிளடிக ஒன்னா சேர்ந்தா குடும்பம் குட்டிச்சோவார் ஆகும்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க? குடும்பத்தையே பிரிச்சிரும் போலயே பஞ்சு முட்டாய் கிளடி. ஏத்தே ஐயோ, முனியம்மா மருமக வந்திருக்கா. எப்ப வந்தாலும் தெரியலையே. இவளை பத்தி இம்புட்டு குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுப்பாளோ? வா மருமகளே. ஐயோ, இவ மூஞ்ச பார்த்தாலே கொடூரமா இருக்காளே. நம்ம பேசுனதை கேட்டுப்பாளோ? சமாளிப்போம். வாமா முனியம்மா மருமகளே, வா. இப்பதே உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா மருமகளே, என்னை சாப்பிடு சாப்பிடுன்னு இவ்வளவு நேரம் என்னை மல்லு கட்டிக்கிட்டு இருந்தீல, அதத்தே வெள்ளத்தாய் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ அப்படியாத்தே? நம்பிட்டேன். ஆமாம்மா, இந்த தெருவுக்குள்ளேயே நீ நல்ல மருமக. உன் மாமியாருக்கு மறுபேச்சு பேசாம எல்லா வேலையும் செய்யறீல, அதத்தையே பேசிக்கிட்டே இருந்தா. என் மருமக மூஞ்சியே சரியில்லையே. நாங்க 2 பேரும் பேசுறதை கேட்டிருப்பாளோ? கேட்டிருப்பா. நிறுத்துங்க வெள்ளத்தாய் பெரியம்மா. உங்களுக்கு வெள்ளத்தாய் பெரியம்மான்னு பேர் வச்சதுக்கு பதிலா கோழிமுட்டி பெரியம்மான்னு வச்சிருக்கலாம். அதான் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். என்னம்மா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுறது? நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள கலக முட்டி விடுறீங்களா உங்களை? அடியே வெள்ளத்தாயி, இந்த இடத்தை விட்டு ஓடுடி. என் மருமக சரியான கோவத்துல இருக்கா. கட்டை எடுத்து மண்டைய உடைச்சிட போறா. ஓடு ஓடு ஓடு. ஐயையோ, காலு வேற தும்பி போயிருச்சே. வெள்ளத்தாயி, எப்படியாவது இந்த இடத்தை விட்டு ஓடுறீ. அமுக டுமுக அமால் டுமால். 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 ஏய் அப்பா, என்னம்மா மழை பெய்யுது. மழை துளிய மேல படவும் சில்லுன்னு இருக்கு. இம்புட்டு நாளா வெயில் கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. இம்புட்டு மழை பெய்யவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடடா மலைடா, அடா மலைடா. அழகா சிரிச்சா புயல் மலைடா. மாறி மாறி மலை அடிக்க, மனசுக்குள்ள கொடை பிடிக்க, கால்கள் நாளாச்சு, கைகள் எட்டாச்சு. என்னாச்சு ஏதாச்சு, எதேதோ ஆயாச்சு. மயிலு தோகை போல இவ மலையில் ஆடும் போது, ரயில் பாலம் போல என் மனசு ஆடும் பாரு. என்னாச்சு ஏதாச்சு, எதேதோ ஆயாச்சு. என்ன சொல்லு குளு 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 குளுன்னு இருக்கு. அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சல் வந்தாலும் மாத்திரை போட்டு சரியாக்குவோமே. எங்கேயும் போனாலும் அங்கே நானும் தானே வருவேனே. ஏய் அப்பா, எம்பிட்டு அழகா இருக்கு. குத்தால அருவியில குளிச்ச மாதிரில குளு 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 குளுன்னு இருக்கு. மழை தண்ணி எப்பயுமே ஜில்லுன்னு தான் இருக்கு. எப்படி உட்காரவும் என்ன சுகமா இருக்கு. தூக்கமே வரும் போல இருக்கு. என் மருமக தாரிட்ட எப்ப சொன்னேன் என் துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன், துவைச்சு போடுன்னு? அவளுக்கு என்ன, அவ வாட்டுக்கு தெரியவா. இந்த துணியை துவைச்சாதானே நான் குளிச்சுட்டு மாத்து துணி கட்ட முடியும். ரோசாக்காரி இனிமே எப்ப துவைச்சு நான் குளிச்சு மாத்து துணி கட்ட போறேன். சரி, அது வரைக்கும் இந்த டப்பாவுக்குள்ளேயே உட்கார்ந்து இருப்போம். நல்லா குளு குளுன்னு இருக்குல்ல. குளு குளு குளுன்னு இருக்கு. வெள்ளத்தாயி, அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போடு. எங்க வீட்டு கிளடிக்கு திமிரு அதிகமாத்தே வச்சு போச்சு. எவளாவது கொட்டுற மலையில இப்படி துணியை ஊற வைப்பாளா? எப்படி காயும்? இதுல வேற எண்ணெயை துவைக்க சொல்லுது. இப்பத்தே குளிச்சிட்டு மேக்கப்லாம் போட்டேன், திரும்பியும் மலையில நனைய வச்சிருச்சு கிளட்டு சிறுக்கி. அவ கேட்டி என் புருஷன்ட்ட மாட்டி கொடுக்கும். அவர் தூக்கி போட்டு மிதி பாரு. என்னத்துக்கு துவைச்சு தொலைவான். ஏய் அம்மா, எம்புட்டு அழுக்கு. கிளட்டு சிறுக்கி 1 மாசம் கட்டியிருப்பா போல இருக்கே. ஏய் அப்பா, எத்தே துணியை துவைச்சுக்கிட்டு
என்னது என் மாமியாரு வீட்டுக்குள்ள கிடந்து அலறுது? பார்த்த முதல் நாளே இன்று பார்த்த முதல் நாளே காட்சி பிழை போலே உணர்ந்தேன் காட்சி பிழை போலே ஒரு அலையாய் வந்து என்னை அடித்தாய் ஒரு கடலாய் மாறி என்னை அணைத்தாய் ஒரு பதாகை தாண்டிய உன்முகம் என்று மறையாதே. ராதுமா ஏன் பேசாம அமைதியா வர? என்ன ராதுமா, நான் இவ்வளவு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், நீ எதிர்பார்த்து பாடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்படி உம்முன்னு வாரியே. எங்க அம்மா உசு பேத்துறவங்கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருக்க சொல்லியிருக்காங்க. அதே அமைதியா வாரேன். ஏன் அது குட்டி இவ்வளவு கோவப்படுற? என் வீட்டுக்கு தானே வர, உன்னைய நான் மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன். நீங்க தானே 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட் 8 மணிக்கு தான் வருவீங்க. நான் தானே வீட்டுல இருக்கிற வேலையை மாங்குன்னு பாக்கணும். இல்ல மகாராணி மாதிரி பாத்துக்குவாங்களா? மகாராணி மாதிரி வேலைக்காரி மாதிரி தானே பாப்பீங்க. ராதுகுட்டி, வீடுன்னு இருந்தா வேலை இருக்கத்தானே செய்யும். இந்த வேலைக்கு பயந்துகிட்டே நீ உங்க அம்மா வீட்டுல இருக்க முடியுமா? நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேணாமா ராதுகுட்டி? நானே கடுப்புல வந்துகிட்டே இருக்கேன். வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு ஓட்டு. ராதுகுட்டி பேட்ட குட்டின்னு இவளுக்கு என்னன்னு தெரியலையே. கல்யாணம் ஆன பொண்ணுங்கள்லாம் புருஷ வீட்டுல தானே இருக்கிறது மகிழ்ச்சி, ஆனா இவங்க அம்மா வீட்லயே இருக்கணும் சொல்றா. அது எப்படி சாத்தியமாகும்? சரி, நம்மளும் விட்டு தான் பிடிக்கணும். போக போக மாறிடுவா. அம்மா எதுவும் ஜூஸ் போட்டு கொண்டு வரவாமா? இல்லடி விதியா, இப்பதானே சாப்பிட்டேன், கொஞ்ச நேரம் ஆகட்டும்டி. அப்பன்னா ரூமுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுமா. என்னத்த ரெஸ்ட், என்னத்த எடுக்க? ஏமா பேட்டியா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அம்மாச்சி. என்னது சாப்பிட்டியா? நான் பார்க்கலையேம்மா. அம்மா அவ ஒழுங்காவே சாப்பிட மாட்டாமா, அதான் நான் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன். ஓ அப்படியா மக்கா, சரி சரி. இங்க பாரு பேட்டியா குட்டி, நல்லா சாப்பிட்டாதே நல்ல பெரிய ஆளா வர முடியும். நல்ல வள்ளு வதக்கு சாப்பிடுமா. இந்த வயசுல கல்ல கூட கடிச்சா கரைஞ்சு போயிரும், சரியா? சரி அம்மாச்சி. சரி விஜயா, மாடியில என் துணிமணி எல்லாம் காய போட்டு வச்சிருக்கேன் பாரு, எடுத்து மடிச்சு கட்ட பைக்குள்ள வைமா. இன்னைக்கு 3:30 மணி பசக்கு நான் கிளம்புறேன். என்னது ஊருக்கு போறீங்களா? என்னம்மா திடுதிப்புன்னு இப்படி சொல்ற? என்னமோ 3வது வீட்ல இருக்கிற மாதிரி தான் நான் கிளம்புறேன் சொல்லிக்கிட்டு இருப்ப. ஓ மக வீட்ல தானே இருக்க, இன்னும் 1 மாசம் 2 மாசம் இருந்துட்டு போக வேண்டியதானே? ஏட்டி விஜயா, இது டவுன் இடி. டவுன் வாழ்க்கையில நம்மளுக்கு ஒத்து வராது. நம்பிட்டு நேரமே இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது போர் அடிக்குதுடி. டிவி போட்டியாவும் செல்லையும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. 4 தவத்தையும் சுத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுவே நம்ம ஊரு கிராமம்னா 4 மனுஷ மக்களை பார்த்து நல்லா பேசி சிரிக்கலாம். அம்மா 1 மாசம் வந்து தங்கி இருக்கிறேன் தானே நீ வந்த, 2 வாரம் தானே ஆகுது, இருமா. ஏட்டி விஜயா சொன்னா புரிஞ்சுக்கடி. எனக்கு இந்த வாழ்க்கையில செட் ஆகாது. வேணும்னா நீ மருமையா பாப்பாவெல்லாம் கூட்டிக்கிட்டு வாடி. அம்மா எனக்கும் வரணும் தான் ஆசை, ஆனா இவங்களுக்கு வேலை இருக்குல்லம்மா, அதான் வர முடியல. ஆமா, உன் புருஷனுக்கு எப்ப பார்த்தாலுமே வேலை இருக்கு, எனக்கு தேவை ரெஸ்ட் இருக்குமா? அடியே 3:30 மணிக்கு பஸ் வருமா, 4 மணிக்கு பஸ் வருமா? அம்மா நீ முடிவு பண்ணிட்ட இங்க இருந்து போகணும்னு, உன்னை தடுத்து நிப்பாட்ட முடியாது. 4 மணிக்கு பஸ்மா. அம்மா உனக்கு உன் மயன் ஞாபகமும் மருமக ஞாபகமும் வந்துருச்சாமா, அதான் கிளம்புறேன்னு ஒத்த கால்ல நிக்கிறியா? அட போடி எங்கிட்டே, என் பேரன் பேத்திக்க கண்ணுக்குள்ளேயே நிக்குதுடி. அதத்தையே போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. என்னை தேடிக்கிட்டு கிடக்குங்க. அம்மாச்சி நானும் உங்களை தேடத்தான் செய்வேன், நீங்க இங்க இருக்கவே மாட்டீங்க. எனக்கும் ஆசை இருக்கும்ல, நீங்க இங்க இருக்கணும்னு. இருங்க அம்மாச்சி. பேத்தியா குட்டி, இவ்வளவு நாள் இங்க தானே இருந்தேன். உன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு உனக்கு கதை சொல்லி அந்த கதை சொல்லி இந்த கதை சொல்லி உனக்கு தூங்கலாம் வச்சேன்ல. கொஞ்ச நாள் போயிட்டு வரேம்மா. இங்க பாருடி இந்து, உங்க அம்மாச்சிக்கு பேரம் பேத்திய யாவங்க வந்துருச்சு. யார் தட்டாலும் நிக்க மாட்டாங்கடி, போயிட்டு வரட்டும். போடி எங்கிட்டே கேள்வி வந்துகிட்டு இருக்கா. சரிம்மா, சத்த நேரம்
உனக்கு சுட சுட காபி போட்டு கொண்டு வந்து தாரேன், குடிச்சிட்டு கிளம்பு. ஏனாமடி விஜயா, இப்பதானே மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டேன், தொண்டைக்குழி வரைக்கும் இருக்குடி. நான் ஊர்ல போய் குடிச்சுக்கிறேன் டீ. எம்மா, நான் ஒரு கிளாஸ் டீ தாமா குடுக்க போறேன், ஒரு அண்டா டீயா குடுக்க போறேன். என்னம்மா வேணாம் சொல்ற? செத்த இருமா, அதான் ஊருக்கு போ சொல்லிட்டேன்ல, குடிச்சிட்டே போ. சரி சரி, போய் போட்டுட்டு வா, போ போ. அம்மாவுக்கு பேரனையும் பேத்தியையும் பார்க்காம இருக்க முடியல போல இருக்கு, அதான் போறேன் போறேன்னு குதிக்கிறாங்க. சரி, போயிட்டு வரட்டும். அம்மாச்சி, நீங்க மாமாவையும் அத்தையையும் நான் கேட்டேன் சொல்லுங்க. சரி பாட்டியா, கேட்டேன் சொல்றேன். அம்மாச்சி கிட்ட வரியா? ஒரு 10 நாள் இருந்துட்டு வரலாம். வேணாம் அம்மாச்சி, அம்மா மட்டும் தனியா இருப்பாங்கல்ல, நான் இங்கேயே இருக்கேன். தருணையும் பூமாரியாவும் நான் கேட்டேன் சொல்லுங்க. பூமாரிக்காக ஒரு பொம்மை வாங்கி வச்சிருக்கேன், அதை கொடுத்துருங்க அம்மாச்சி. பூமாரி குட்டிக்கு வாங்கி வச்சிருக்கிய பொம்மை? சரிம்மா சரிம்மா, நான் கொடுத்துறேன். இந்த மாட்டிய குடி. கேட்டி விஜய், மருமையை எப்ப வருவாங்க? அம்மா, அவங்க 7 மணிக்கு மேலதாம்மா வருவாங்க, லேட் ஆகும். அப்படியா? மருமையனையும் பார்த்துட்டு கிளம்பலாம்னு நினைச்சேன், வர 7 மணி ஆகுமா? கேட்டி விஜயா, இந்த குட்டி கால்ல கிடந்த கொலுசு எங்கடி? அம்மா, அது கொஞ்சம் கட்டாயிருச்சுன்னு நான் எடுத்து வச்சிருக்கேம்மா. கேட்டி விஜயா, பொம்பளை பிள்ளைகளுக்கு நிறக்க இருக்கிறதே கொலுசுதே, அதை கழட்டி கழட்டி வச்சா எப்படிடி? பொம்பளை பிள்ளைகளுக்கு நிற சலங்க போட்டு அளவு வைக்கிறத விட்டுவிட்டு கலட்டி வச்சிருக்காளாம். அம்மா, இந்த இந்துவுக்கு நான் எத்தனையோ கொலுசு மாத்திட்டேம்மா, எத்தனை கொலுசு வாங்கி போட்டாலும் அத்து போட்டு போறாமா. 2 மாசத்துக்கு முன்னாடிதான் ஒரு புது கொலுசு வாங்கி போட்டேன், அதையும் அத்து போட்டு விட்டாமா. கேட்டி, லேசான கொலுசை வாங்கியிருப்ப, நல்ல கெட்டி கொலுசா நிற சலங்கையா என் பேத்திக்கு வாங்கி கொடுத்துருக்கானே. அட போமா, இப்ப விக்கிற விலைவாசிக்கு நரசலங்க வாங்கி போடுறாங்க, போமாங்கிட்டு. எப்படியும் நரசலங்க வாங்குறதுனா 20,000 தேவைப்படுமா? அது என்னமோ உண்மைதாண்டி, நகை ரேட்டும் வெள்ளி ரேட்டும் எதிர்கிட்டல போகுது. அந்த காலத்துல எல்லாம் 300 ரூபாய்க்கு கொலுசு வாங்கி போட்டேன்னா இந்த காலத்துல 20,000 30,000 சொல்றாங்க. யாட்டி, எனக்கு ஒரு ஐடியா டி. என்னம்மா? நீ அந்த அருந்த கொலுசை எடுத்துட்டு வந்து என் கையில கொடு. நான் இப்ப ஊருக்கு போறேன்ல, உன் அண்ணன்ட்ட இந்த மாதிரி அருந்து போச்சு கொலுசு அப்படின்னு சொல்லுவான். உன் அண்ணன் கரேன் உன் மேல பாசமா இருக்க வேண்டி. அவன் அந்த அருந்த கொலுசை போட்டுட்டு உன் மகளுக்கு புது கொலுசே வாங்கி கொடுப்பேன். எம்மா, அண்ணன் என்னமோ என் மேல பாசமா இருக்கத்தாம செய்யறாங்க, ஆனா அண்ணி விட மாட்டாங்கம்மா. அத கிடக்க குந்தாணி, அண்ணி கொலுசையெல்லாம் மாத்தி தர விட மாட்டாங்கம்மா. நான் இங்க இருக்கிற பொட்டி கடையில 10 வச்சு என் மகளுக்கு போட்டுக்கிறேன். அடியே, இங்க உள்ள கடைக்காரங்க எல்லாம் ஏமாத்து கரங்கடி, பாதி கொலுசை வெட்டி கூட எடுத்து போடுவாங்க. இந்த கொலுசு ஒன்னு கரண்ட காட்டுறேன்டி, அவன் நல்ல மூடில இருந்தா புது கொலுசே வாங்கி தருவான். இல்லைன்னா நம்ம எப்பயும் நகை வாங்குவோம்லடி, அந்த நகை கடைக்காரன்ட்ட கொடுத்து உனக்கு 10 வச்சு அடுத்தாப்புல வரையில கொண்டு வரேன்டி. ஓ அப்படியாம்மா, நீ சொல்றது சரிதே, நம்ம எப்பயும் நகை வாங்குற கடையிலேயே கொடுத்து ஒக்குட்டு கொண்டு வா. சரி டி விஜயா, உட்காந்துருக்க லேட் ஆகுது பாரு. இப்ப ஏன் மணி 3:30 ஆயிருச்சு. மாடியில துணியை காய போட்டேன்னு சொன்னேன்ல, அதை மடிச்சு கட்டப்பைக்குல வச்சிருடி. அப்படியே உன் மகள் விட்டு கொலுசையும் ஒரு பர்சுல போட்டு அந்த கட்டப்பைக்குலயே வை. சரிம்மா, இந்தா போய் வைக்கிறேன். அம்மாச்சி, அடுத்தாப்புல வரும்போது எனக்கு பிடிச்ச கேக்கு மைசூர் பாக்கு வாங்கிட்டு வரீங்களா? சரி தங்கமே, உனக்கு பிடிச்ச எல்லா பொருளையும் அடுத்தாப்புல வரும்போது அம்மாச்சி வாங்கிட்டு வரேன். அம்மாச்சி ஊருக்கு போன பின்னாடி அம்மாட்ட